இந்த காணொளி நம்ம சிக்கன் ஷெட்டோட பார்ட் 4. இதில் நம்ம கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்கணும். நம்ம நிலத்திலே ஏற்கனவே இருந்த கற்களை வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ செவர் எழுப்ப போகிறோம். நம்ம இதுக்காக செங்கலோ இல்லை ஹாலோ பிளாக்ஸோ எதுவும் வாங்கலை. இப்போ இந்த பள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு 1.5 அடிக்கு நம்ம இப்போ அந்த கருங்கற்களை வச்சே வந்து செவர் எழுப்ப போகிறோம். அதுக்காக இப்போது பள்ளம் வெட்டிகிட்ருக்கோம். ஸோ சுற்றி வந்து ஒரு 1/2 அடிக்கு வந்து ஒரு லெவலான பள்ளம் எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த போல்ஸ் எல்லாம் நட்டதுனால அதை அளவை வச்சு சுற்றி மார்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி சுற்றி 4 பக்கமும் சுற்றி என்ன பண்ணிட்டோன்னா பள்ளம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஜல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் எல்லாம் போட்டு லைட்டாக தட்டிட்டோம். மண் வந்து இந்த எம்சாண்ட் தான். எம்சாண்டில் கொஞ்சம் கலவை கலந்து அதில் மேலே போட்டு லைட்டாக ஒரு லேயர் ஜல்லி போட்டு நல்லா தட்டிட்டோம். பாலா எப்பயும் போல் கலவை கலந்து கொடுக்குறாங்க. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டியிருக்கேன். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஜல்லி போட்டிருக்கோம். இப்போது அந்த கயிறு கட்டியிருக்கோம், அளவு கயிறு. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கற்களை அடுக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கற்கள் எடுத்து அளவாக அடுக்கிட்டு அதுக்கு மேலே கலவை கலந்து அந்த கலவை வந்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறோம். இந்த இடைவேளை எல்லாத்தையும் எவ்வளோ கலவை வச்சு பூச முடியுமோ கலவை வச்சு பூசிடுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனை வந்து நல்ல சமமாக வர மாதிரி கலவை வச்சு ஸ்ட்ராங்காக பூசிடுறோம். இதுக்கு மேலே இன்னும் 2 லைன் வந்து எழுப்புவோம். அதுவும் அதே மாதிரி கற்களை இது கொஞ்சம் நேரம் எடுத்து பண்ண வேண்டியது. ஏன்னா இது கல் மாதிரி எல்லா கற்களும் வந்து ஒரே அளவாக இருக்காது. செங்கற்கள் மாதிரி ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். கொஞ்சம் யோசித்து எந்த கல்லை எப்படி வைக்கிறது வச்சு பார்த்து எடுத்து ரொம்ப நேரம் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. கல்லோ இல்லை ஹாலோ பிளாக்ஸோ வச்சு செஞ்சுருந்தால் இவ்வளோ அளவுக்கு டைம் எடுத்திருக்காது. ஸோ இந்த கற்களால் நிறைய நேரம் எடுத்தது. அதுக்கப்புறம் செவர் வச்சு முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் இதை விட்டுட்டோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் காமிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீதரோட ஐடியாவால் நம்ம உள்ளே கொட்டினோம் இல்லையா, அந்த ஜல்லி எல்லாத்தையும் நம்ம இப்போது பரப்பி விட போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பரப்பி விடுறோம். இப்போ எல்லாத்தையும் பரப்பி விட்டாச்சு. இதுக்கே நம்மளுக்கு ஒரு 2 நாள் எடுத்தது. ஸோ அந்த மாதிரி தள்ளலாம் முடியல. இப்போ பாலா தள்ளின மாதிரி பாண்டில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். பெண்டு நிமிடுற வேலை தான் இதுவும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் தண்ணி நல்லா எங்ககிட்ட இருந்த அளவான தண்ணியில் இதுலேயே கொஞ்சம் அளவான தண்ணி விட்டு நல்லா திமிஸ் போட்டு பாலா தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பாலா கலந்து கொடுத்தாங்க கலவை. அந்த கலவையை வந்து நான் ஃபுல்லாக அது மேலே கொட்டி அதை கொஞ்சம் லெவல் பண்ணி அதுக்கு மேலே திரும்ப திமிஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த லெவலான தரை மேலே கொஞ்சம் சமமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தது நம்ம கீழே போட்ட ஜல்லி. அதுக்காக இன்னொரு தின் லேயர் வந்து ஒரு தரை போடுறோம். இந்த காணொளி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் தரை போட்டு முடித்தோம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 50க்கு 21 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே இந்த ஏரியா. ஸோ இதுவுமே நாங்கள் பொறுமையாக நிதானமாக தான் போட்டோம்.
இப்போ இந்த கோழி ஷெட்டை சுற்றி நம்ம வேலி வலை கட்டுவோம். அந்த வலைக்காக தான் அந்த ராடு நீங்கள் கீழே பார்க்குறீங்களா, அந்த கீழே சின்ன ராடும் மேலே ஒரு சின்ன ராடும் நம்ம திரும்ப வெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மட்டைப்பலகை வச்சு சமம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி, அதில் ஏற்கனவே சிமெண்ட் இருக்குது இல்லையா அந்த மணலில், அதனால் அது அப்படியே கலந்த மாதிரி வந்துடும். அப்புறம் அது போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் பெரிய குள்ளராக வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தரை அழகாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலவை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்துட்டு ஸோ சுற்றி இந்த மாதிரி தர நிதானமாக போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஷெட்டை சுற்றி வலை அமைக்கிறோம். வலை வந்து இந்த மாதிரி நல்லா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து கட்டு கம்பிங்க வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டோம். இந்த காணொளி இங்கே முடியுது. இதை சுற்றி இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு டோருக்கான எல்லாம் வேலையும் முடித்தோம்.